Hello students, good evening to all. Welcome back to our 11th standard accountancy class. Okay, so we starting with journal, ledger, prime entry, so and trial balance. So in this class we are going to start with unit 6, that is subsidiary books 1. Okay, so let us see the introduction. What is meant by subsidiary books? Business entities carrying on transaction of different nature. So பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்லயும் என்ன ஆகுதா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. ஓகேவா, அது எப்படி இருக்குமா, அதோட நேச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, the types of transaction depend on the nature of business and the management policies. So அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனும் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸோட நேச்சர் என்ன. ஓகேவா, ஒரு பிஸ்னஸும் ஒரு நேச்சரில் போயிட்டுருக்கும் இல்லையா, ஒரு டைப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட நேச்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அதோட டிரான்சாக்ஷனோட டைப்பு எடுத்துகிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன், many transactions may be of repetitive type, that is similar nature of transaction takes place repeatedly in a business entity. So பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் என்ன ஆகுதா, ஒரே மாதிரி டிரான்சாக்ஷன். ஓகேவா, சிமிலர் நேச்சர் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஆகுது அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குது. ஓகே, therefore transaction can be classified and grouped conveniently according to their nature. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்சாக்ஷனையும் அழகாக கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு தனியாக குரூப் வைஸாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகே, generally transaction are of two types. என்ன சொல்கிறாங்கன்னா transaction ரெண்டு டைப்ஸில் இருக்குது, that is cash and non-cash transaction, that is credit transaction. Cash receipts and payments can be grouped in one category and credit transaction in another category. என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் ரிசிப்ட்ஸும் கேஷ் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே எப்படி குரூப் பண்ணுறாங்க, ஒரு தனியாக ஒரு கேட்டகரியாகவும் கிரெடிட்டில் வர டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை another கேட்டகரியாகவும் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. Thus in practice, for easy, convenient, speedy and appropriate maintenance of accounts, the main journal may be subdivided in such a way that a separate book is used for each category or group of transactions which are repetitive and sufficiently large in number. ஸோ ஏன்னா நம்மளோட ப்ராக்டிஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஈஸி கன்வீனியண்ட்டாக இருக்கிறது, நம்ம ஸ்பீடுக்காகவும் இது எல்லாத்துக்காகவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு செப்பரேட் புக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு கேட்டகரிக்கும். ஓகே, each subdivision of the books is a special journal and a book of prime record or a book of primary entry or subsidiary book. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, ஒரு சப்டிவிஷனுக்கும் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் ஜேர்னல் சொல்கிறாங்க. அண்ட் ஏ புக் ஆஃப் ப்ரைம் ரெக்கார்ட், அதுக்கு இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க பாரு, ஆர் ஏ புக் ஆஃப் prime entry or subsidiary book. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், journal entries are not passed when records are made in subsidiary books. ஸோ என்ன பண்ண மாட்டாங்களா, ஜேர்னல்ஸ் வந்து ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண மாட்டாங்க எப்போ, சப்சிடரி புக்ஸில் அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படின்னா. ஓகே, when journal is the only book of prime entry, it is possible for only one bookkeeper to enter transaction in it at a டைம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜேர்னல் தான் என்றது என்னது, ஒரு ப்ரைம் என்ட்ரி புக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்னன்னா ஒன்லி ஒரு புக் கீப்பர் தான் இருக்கணும், அவர் தான் என்ன பண்ணுறாரு எல்லா டிரான்சாக்ஷனும் என்டர் பண்ணுறாரு அட் ஏ டைமில். ஓகே, இன் கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் ஹேவிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், one person cannot do all the recording work by himself. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் என்டிட்டி எப்படி இருக்குமா, வெரி லார்ஜ் பெரிய அளவில் இருக்கும் இல்லையா, அப்போ அதில் வரக்கூடிய டிரான்சாக்ஷனும் லார்ஜ் நம்பரில் இருக்கும். ஸோ அதை ஒரு பர்சனால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, one person cannot do all the recording work by himself. Therefore there is a need for subdivision of the bookkeeping work, leading to subdivision of the journal into parts and subsidiary journal. ஸோ அதனால தான் என்ன சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த சப்சிடரி புக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி இன்ட்ரோடக்ஷன் ஃபார் சப்சிடரி புக் 1. லெட்ஸ் மூவ் வித் த மீனிங் ஆஃப் சப்சிடரி புக். ஓகே, சப்சிடரி புக்னா என்ன, அதோட மீனிங்ஸை நம்ம பார்க்கலாம். Subsidiary books are subdivision of journal in each of which transactions of similar nature are recorded. So subsidiary books என்றது என்னது, ஒரு ஜேர்னலோட சப்டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் சிமிலர் நேச்சரில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் ஆர் தி புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னது, இது வந்து ஒரு ப்ரைம் என்ட்ரி புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Instead of recording in one journal, the transaction are recorded in number of prescribed books. ஓகேவா, ஒரு ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறத விட என்ன பண்ணுறாங்க, நிறைய ஜேர்னல்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் சப்சிடரி புக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ்.
The number of subsidiary books may be vary according to the requirement of each business. Based on the nature of business and the volume of transaction, the following subsidiary books are maintained. So பார்த்தீங்கன்னா subsidiary book எப்படி ஆகும்னா differ ஆகும், vary ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா அந்த பிஸ்னஸை பொறுத்து. ஓகே, ஸோ பிஸ்னஸோட நேச்சர் இருக்கு இல்லையா, ஒரு சில பிஸ்னஸ் அதிகமாக வால்யூம் டிரான்சாக்ஷன் நிறையா நடக்குது அப்படின்னா அவங்க வேறையாக இருக்கும் subsidiary books, அண்ட் கம்மியாக இருக்குன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க vary according to the requirement of each business. பாருங்கள், transaction can be divided into two types, that is cash transaction and credit transaction. Okay, so cash transaction என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், cash book, and credit transaction க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா purchase book, purchase return book, sales book, sales return book, bills receivable, bills payable book, journal proper. So இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். Okay, so this is called types of subsidiary books. First point பாருங்க, subsidiary book for entering cash transactions, cash book. ஓகேவா, ஸோ கேஷ் புக்கில் தான் என்ன பண்ணுவோம், நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், subsidiary books for entering non cash transaction. ஓகேவா, ஸ்பெஷல் ஜேர்னல்லாம் எதில் என்டர் பண்ணுறாங்க, நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் ஜேர்னல்ஸ் என்னென்ன நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்லாம், purchase book or purchase journal. ஓகேவா, என்னதான் purchase book இல்லைனா purchases journal for recording only credit purchase of goods in which traded deals. பார்த்தீங்கன்னா credit purchase மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த purchase bookோ இல்லைனா purchases journalலையோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, cash purchase வராது. And B பார்த்தீங்கன்னா sales book or sales journal for recording only credit sales of goods in by the trader. ஸோ இதுலேயும் என்ன தான் வருமா, கிரெடிட் சேல்ஸ் தான் வரும், கேஷ் சேல்ஸ் வரக்கூடாது. ஓகே, அண்ட் சி பாருங்கள், purchases returns or returns outward book for recording return of goods purchased by the trader for which no cash is immediately received. அதாவது ஒரு ட்ரேடர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம கேஷை இமீடியட்டாக ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் எதில் போடுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் புக்கில் என்ட்ரு போடுவோம். நெக்ஸ்ட் ஒன், sales return or return inward book for recording the goods returned out of the previous sale, okay, by customers for which no cash in is immediately paid. ஏதாவது ஒரு குட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது, நம்ம சேல் பண்ண குட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம இமீடியட்டாக பே பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட் புக்கில் என்டர் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பில்ஸ் ரிசீவபிள் புக் டு ரெக்கார்ட் பில்ஸ் ட்ரான் ஆர் ப்ராமிசரி நோட் ரிசீவ்ட். ஓகே, ஒன்ஸ் ஏதோ ஒரு பில்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரான் பண்ணுறோம், நம்மளா ட்ரா பண்ணுறோம் இல்லைனா ப்ராமிசரி நோட்டை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இந்த பில்ஸ் ரிசீவபிள் புக்கில் என்டர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பில்ஸ் பேயபிள் புக் to record bills accept or promissory notes given. ஓகே, பில்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ இல்லைனா நம்ம ப்ராமிசரி நோட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாலோ அது எல்லாத்தையும் வந்து இந்த பில்ஸ் பேயபிள் புக்கில் என்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர். த ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஆல் பர்பஸஸ் ஜேர்னல் டு ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் which do not find a place in the above 7 subsidiary books. So இந்த முன்னாடி பார்த்த இந்த 7 subsidiary booksல வராதது எல்லாமே எதில் வருமா, இந்த journal properல நம்ம என்டர் பண்ணுவோம். Okay, so these are the types of journal entry subsidiary books. Next one, let's move with advantages of subsidiary books. First one, proper and systematic record of business transaction. All the business transactions are classified and grouped conveniently as cash and non-cash transactions, which are further classified as credit purchases, credit sales, returns, etc. As separate books are used for each type of transactions. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்களா, ஒரு குரூப் வைஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக. அது எப்படின்னா கேஷ் அண்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுறாங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன இருக்குது, கிரெடிட் சேல்ஸு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸு. ஸோ இது மாதிரி நிறையா வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நாட் ஒன்லி தட், as separate books are used for each type of transaction. ஓகே, ஒரு ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் தனித்தனி புக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ராப்பர்லி அண்ட் சிஸ்டமேட்டிக்கலி ரெக்கார்டட் இன் தி சப்சிடியரி புக்ஸ். ஸோ ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணுறாங்களா, கரெக்டாக வந்து இந்த சப்சிடியரி புக்ஸில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். And second one is
convenient posting. All the transactions of a particular nature are recorded at one place, that is in one of the subsidiary books. So என்ன சொல்லிருக்காங்க, எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு பர்டிகுலர் நேச்சரில் இருக்க எல்லா டிரான்சாக்ஷனையும் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்களா, ஒரே பிளேஸில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க in the one subsidiary books. For example, all credit purchases of goods are recorded in the purchase book. So எல்லா கிரெடிட் பர்ச்சேஸையும் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி எல்லா கிரெடிட் சேலையும் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. It facilitates posting to purchases account, sales account and concerned personal account. So இது என்ன பண்ணுது, எதுக்கு போஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஓகே, இதை தான் வந்து கன்வீனியன்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், division of work. As journal is subdivided, the work will be subdivided and different persons can work on different books at the same time and the work can be speedily completed. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒர்க்கையும் என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. as journal is subdivided. ஓகே, ஜேர்னல் என்ன ஆகுது, சப்டிவைட் ஆகுது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே சப்டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் புக்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரே டைமில். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ அது மாதிரி பண்ணுறதால ஒர்க் என்ன ஆகுது, ஸ்பீடாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், எஃபிஷியன்சி. The subdivision of work gives the advantages of specialization. When the same work is done by a person repeatedly, the person becomes efficient in handling it. Thus, specialization leads to efficiency in accounting work. So, பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கே செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும், அதில் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்பீடு கிடச்சிடும் இல்லையா. அப்போ அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டார். ஸோ ரிப்பீட்டடாக அதே ஒர்க்கே வந்து அவர் செய்கிறாரு அப்படின்னா அந்த ஒர்க் எப்படி இருக்குமா, எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், helpful in decision making. Subsidiary books provide complete details about every type of transaction separately. So என்ன பண்ணுறாங்க, இந்த subsidiary books ஒரு டிரான்சாக்ஷனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுது. Hence, management can use the information as the basis for deciding its future action. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட்டு அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்களோட ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தி சேல்ஸ் ரிட்டர்ன் புக். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, we can understand the சேல்ஸ் ரிட்டர்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். will enable the management to analyze the causes for sales return and to adopt effective measures to remove deficiency. ஸோ அது மூலமா எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத என்ன பண்ணலாம், நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கிலேருந்து எடுத்து ஸோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஹெல்ப்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஸோ இந்த மாதிரி சப்சிடரி புக்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய எரர்ஸ் ஃப்ராட்ஸ் வரதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இன்டர்னல் செக் பிகம்ஸ் மோர் எஃபெக்டிவ் ஆஸ் தி ஒர்க் can be divided in such a manner that the work of one person is automatically checked by the another person. So என்ன சொல்றாங்க, ஒரு பர்சனோட ஒர்க்கை இன்னொரு பர்சனை செக் பண்ணுறாங்க with the use of the internal check. எது மூலமா, இன்டர்னல் செக் மூலமா யூஸ் பண்ணி ஒரு பர்சனோட ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத and one more person வந்து செக் பண்ணுறாங்க. The possibility of occurrence of errors or frauds may be avoided or minimized. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணுறதால என்ன ஆகுது, அவர் பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை இன்னொரு பர்சன் கண்டுபிடிச்சி ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுவார். ஸோ இது மூலமா என்ன ஆகுது, நிறைய எரர்ஸ் ஃப்ராட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி பண்ணுறதால நிறைய ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க அதை கம்மி பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரிவென்ட்ஸ் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். And next one, availability of requisite information at a glance. When all the transactions are entered in one journal, it is difficult to locate information about a particular item. So பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரே ஜேர்னலில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஓகே, ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே, when subsidiary books are maintained, details about a particular type of transaction can be obtained from subsidiary books. ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம subsidiary books ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு பர்டிகுலர் ஐட்டமோட டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணலாம். The maintenance of subsidiary books helps in obtaining the necessary information at a glance. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண மூலமா பண்ணுறதால நம்ம என்ன பண்ணலாம், அட் a glance, ஒரே கிளான்ஸில் ஒரு பர்டிகுலர் ஐட்டமோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் availability of requisite information at a glance. The next point is detailed information available.
as all transactions relating to a particular item are entered in a subsidiary books. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே என்ட்ரி ஆகிருக்குமா, இந்த சப்சிடரி புக்ஸில் என்டர் ஆகிருக்கும். இட் கிவ்ஸ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் என்ன பண்ணுது, இது நம்மளுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. இட் இஸ் ஈஸி டு அரைவ் அட் மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி டோட்டல்ஸ். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக மந்த்லி வைஸோ இல்லை குவார்ட்டர்லி வைஸோ இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அவைலபிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சேவிங் இன் time. As there are many subsidiary books, work of entering can be done simultaneously by many persons. Thus, it saves time and according work can be completed quickly. என்ன சொல்கிறாங்க, நிறைய சப்சிடரி புக்ஸ் இருக்கிறதால என்ன பண்ணலாம், ஒரு பர்சன் ஒரு சப்சிடரி புக் மெயின்டைன் பண்ணுறதால அங்கே என்ன ஆகுது, சேவ் ஆகுது அப்படின்னா நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கு எப்படி ஆகுதான், குயிக்காக முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்டு. Labor of posting is reduced as posting is made in periodical totals to the impersonal account. For example, purchase account. ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்டிங், லேபர் ஆஃப் போஸ்டிங் வந்து என்ன ஆகுதா, ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. எதுக்காக அப்படின்னா போஸ்டிங் எப்படி ஆகுதா, பீரியாடிக்கல் டோட்டல்ஸ்லாம் பண்ணுறதால என்ன ஆகுது, இந்த மாதிரி லேபர் போஸ்டிங் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேசஸ் புக். ஓகே, ஸோ பர்ச்சேசஸ்னால் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் பர்ச்சேசஸ் புக். பர்ச்சேசஸ் புக் இஸ் ஏ சப்சிடரி புக். அது என்ன புக்கா, ஒரு சப்சிடரி புக். ஓகேவா? ஸோ இன் விச் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெக்கார்டட். என்ன சொல்கிறாங்களா, இந்த பர்ச்சேஸ் புக்கில் எது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், கிரெடிட் பர்ச்சேஸ், அதாவது கடனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் இந்த பர்ச்சேஸ் புக்கில் we can enter. When business wants to know the information about the credit purchases of goods at a glance, the information can be made available if purchases of goods on credit are separately recorded. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ அந்த பிஸ்னஸ் மூலமா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது டீட்டெயில் தேவை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எடுத்து இந்த பர்ச்சேஸ் புக்கை பார்த்தா போதும். அதுலேருந்து என்ன ஆகிடும், எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸாக செப்பரேட்லி ரெக்கார்ட், தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், goods here mean the item in which the business entity is dealing. ஸோ இங்கே குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்ன்னு. ஸோ அப்போ குட்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்னென்ன குட்ஸ், என்ன டைப் ஆஃப் குட்ஸை டீல் பண்ணுது அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுது அப்படின்னா அப்போ அங்கே குட்ஸில் எது வரும், இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது அப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த குட்ஸில் எது வரும், இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் தி ஐட்டம் which purchased for regular sale. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஐட்டம் வருதான், ரெகுலராக சேல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்னிச்சர் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ குட்ஸ் இன் தி கேஸ் ஆஃப் தி ஃபர்ம் டீலிங் இன் ஃபர்னிச்சர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு குட்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அதர் ஃபர்ம்ஸ் விச் ஆர் நாட் டீலிங் இன் ஃபர்னிச்சர் இட் வில் பி அண்ட் அசட். ஸோ ஏதாவது மற்ற ஃபர்மு இந்த மாதிரி ஃபர்னிச்சரை டீல் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபர்முக்கு இந்த ஃபர்னிச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அசட்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபர்முக்கு என்னவாக இருக்குமா, இந்த ஃபர்னிச்சர் குட்ஸாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. எதனால், அவங்களோட டீலிங்ஸ் எதில் தான் இருக்குது, இந்த ஃபர்னிச்சரில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை இங்கே குட்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. மற்ற ஆர்கனைசேஷன் பிஸ்னஸில் ஃபர்னிச்சர் வந்து எப்படி ட்ரீட் ஆகுது, அசட்டாக ட்ரீட் ஆகுது. ஹென்ஸ் while recording transaction in the purchase book it must be ascertained whether the credit purchases is related to the item in which the firm is dealing. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிரான்சாக்ஷனை பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள நம்ம என்ன அசர்டைன் பண்ணலாமா, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து என்னென்ன ஐட்டமுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத we can ascertain. Purchases of assets and purchases of goods for cash are not entered in purchases book. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. பர்ச்சேஸ் புக்கில் எது எதெல்லாம் வராது, அசட் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பர்ச்சேஸ் புக்கில் என்டர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் பர்ச்சேஸ் புக். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ பாருங்கள், ஃபார்மட் ஆஃப் பர்ச்சேசஸ் புக் ஆர் பர்ச்சேசஸ் ஜேர்னல். எப்படி வேணால் சொல்லலாம், புக்குன்னு சொல்லலாம், இல்லை ஜேர்னல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதுக்கான ஃபார்மட் பாருங்கள், டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் இன்வாய்ஸ் நம்பர் என்ன இருக்குது, LF
கொடுத்துருக்காங்க இல்லையா லெஜர் ஃபோலியோ. ஸோ அதோட நம்பர் அண்ட் அமௌண்ட் காலம். ஸோ அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்னு ஒன்று காலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் டோட்டல் காலம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் பர்டிகுலர்ஸில் என்னென்னு போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்க்கு எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டேட் காலம். ஸோ டேட் காலமில் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் இல்லையா, அந்த டேட் எந்த டேட்டில் வந்து நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த டேட் காலமில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் பர்டிகுலர்ஸ் காலம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி சப்ளையர் ஃப்ரம் ஹூம் குட்ஸ் ஹேவ் பீன் பர்ச்சேஸ். ஓகே, எந்த சப்ளையர்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அவரோட நேம் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ் ஆர் given. It contains a name, quantity, quality and rate of goods purchased. ஸோ இதில் என்னென்ன இருக்கான், ஒரு பொருளோட நேம், குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட ரேட் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ட்ரேட் டிஸ்கவுண்ட், மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் அடங்கும். ஓகே, இந்த பர்டிகுலர்ஸில். நெக்ஸ்ட் ஒன் இன்வாய்ஸ் நம்பர். இன்வாய்ஸ் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை தி செல்லர் ஆஃப் குட்ஸ். ஸோ இன்வாய்ஸ்ன்றது என்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லர் ஆஃப் குட்ஸ். யார் ஒரு பொருளை சேல் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த இன்வாய்ஸ். இட் கண்டைன்ஸ் டீட்டெயில்ஸ் அபவுட் தி குட்ஸ், இட்ஸ் ப்ரைஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் இந்த இன்வாய்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன வேல்யூவாக இருக்கும், அந்த மற்ற அதோட எக்ஸ்பென்சஸ்லாம் என்னென்ன அதில் இன்கர்ட் ஆகிருக்கு, அதுக்கு செலவான எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இன்வாய்ஸ் நம்பரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லெஜர் ஃபோலியோ, அதான் ஷார்ட்டாக லெஜர் எல்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேஜ் நம்பர் ஆஃப் லெஜர் இன் விச் தி சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் அப்பியர்ஸ் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். ஸோ அப்போ லெஜரோட எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, சப்ளையரோட அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும், அந்த பேஜ் நம்பர் இங்கே அப்பியர் ஆகும். ஓகேவா? அதை ரெக்கார்ட் பண்ணுவோம் இந்த காலமில். பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் மஸ்ட் பி போஸ்டட் டு தி பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் சப்ளையர். ஸோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கே போஸ்ட் பண்ணுறாங்களாம், சப்ளையரோட பர்சனல் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் புக்ஸ் கண்டைன்ஸ் தி பேஜ் நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் இன் தி லெஜர். ஸோ பர்ச்சேஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமா, லெஜரோட பேஜ் நம்பர், சப்ளையர் அக்கௌண்ட் லெஜரில் இருக்கு இல்லையா, அதோட பேஜ் நம்பர் என்ன அப்படின்றது இந்த பர்ச்சேஸ் புக்கில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட் ஹெல்ப்ஸ் இன் போஸ்டிங் அண்ட் ஆல்சோ இன் செக்கிங் தி ரெக்கார்ட். ஸோ எதனால் 2 பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் லெஜர் ஃபோலியோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் காலம். நம்மளுக்கு தெரியல, அமௌண்ட் காலமில் என்ன பண்ணுவோம், அமௌண்ட்ஸை என்டர் பண்ணுவோம். அதை டிவைட் பண்ணிட்டு 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டீட்டெயில் அண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லி. டீட்டெயில் காலமில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் வேரியஸ் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ். ஸோ மற்ற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் என்டர் பண்ணுவோம் ஃப்ரம் ஏ பர்டிகுலர் சப்ளையர்லேருந்து. அண்ட் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அலௌட் இஸ் டிடெக்டட். அதுலேருந்து என்ன பண்ணுறோமா, ட்ரேட் டிஸ்கவுண்ட் எதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம டிடெக்ட் பண்ணணும். திஸ் காலம் இஸ் யூஸ்டு ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இதை இந்த காலம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டை ஆட் பண்ணவும் இல்லை இன்னொரு அமௌண்ட்டை லெஸ் பண்ணுவோம், அதுக்காக யூஸ் பண்ணால் இந்த டீட்டெயில் காலம். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் காலம். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட் அமௌண்ட் பேயபிள் டு தி சப்ளையர் ஆஃப் குட்ஸ் இஸ் ரெக்கார்டட் இன் தி டோட்டல் காலம். ஸோ இதெல்லாம் ஆட் அண்ட் லெஸ் பண்ணி அடுத்த கொண்டு வரோம் இல்லையா ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதை தான் நெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நெட் அமௌண்ட் நம்ம சப்ளையருக்கு பே பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க இந்த டோட்டல் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ. Next class we will discuss about invoice. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.